வணக்கம். சில சமயம் வரலாறுங்கிறது ஒரு பெரிய புயல் மாதிரிங்க. திடீர்னு வராது. பல விஷயங்கள் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் அப்படியான ஒரு நிகழ்வு பத்தி தான். உலகத்தோட போக்கியே மாத்தியமைச்ச பிரெஞ்சு புரட்சி, அது எப்படி ஏன் உருவாச்சுன்னு நாம விரிவா பார்க்கலாம் வாங்க. வாங்க இந்த படத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இது 1789 ஜூலை 14. பாரிஸ் நகர மக்கள் ராஜாவோட கொடுங்கோன்மைக்கு சின்னமா இருந்த பாஸ்டில் சிறைய தாக்குறாங்க. பாருங்க, கோட்டையிலிருந்து புகை வருது, மக்கள் கையில ஆயுதத்தோட போராடிட்டு இருக்காங்க. இது ஒரு புரட்சியோட ஆரம்பம். ஆனா ஒரு நாட்டு மக்கள் எதுக்காக அவங்க அரசாங்கத்துக்கே எதிரா திரும்பணும்? இது ஒரே நாள்ல நடந்த விஷயமே இல்ல. இந்த புயல் உருவாகிறதுக்கு பல வருஷமா காரணங்கள் சேர்ந்துட்டே இருந்துச்சு. அப்போ இந்த நிலைமை எப்படிதான் உருவாச்சு? முதல்ல புரட்சிக்கு முன்னாடி பிரான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வரலாற்றாசிரியர்கள் இந்த காலத்தை பழைய ஆட்சி முறை இல்லனா ஆன்ஷியன் ரெஜீம்னு சொல்றாங்க. அதாவது 1789க்கு முன்னாடி இருந்த பிரெஞ்சு சமூகம் மற்றும் அதோட அமைப்புகள். 1774ல பூர்பன் வம்சத்தை சேர்ந்த 16ஆம் லூயி ராஜா ஆகுறாரு. அப்ப அவருக்கு வயசு வெறும் 20 தான். ஆனா பாருங்க, அவர் கையில கிடைச்சது என்ன தெரியுமா? ஒரு காலி கஜானாவும் ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல சிக்கி தவிச்ச ஒரு நாடும் தான். இந்த புரட்சிங்கிற புயலோட ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் பிரான்ஸோட சமூக அமைப்பு. பல 100 வருஷமா அநியாயத்தை அடிப்படையா வச்சு கட்டப்பட்ட ஒரு அமைப்பு அது. இந்த அமைப்பை நம்ம 3 பிரிவுகளா, அதாவது 3 எஸ்டேட்ஸா பிரிக்கலாம். ஒவ்வொரு பிரிவுக்கும் அவங்கவங்க உரிமைகள், கடமைகள்னு எல்லாமே வேற வேற. இப்போ இந்த அட்டவணையை பாருங்க. இந்த ஏற்றத்தாழ்வு எவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னு உங்களுக்கு புரியும். இந்த முதல் 2 எஸ்டேட்ஸ், அதாவது மதகுருமார்களும் பிரபுக்களும், மொத்த மக்கள் தொகையில வெறும் 3% தான். ஆனா நாட்டுல இருக்கிற பெரும்பாலான நிலம் அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவங்க அரசாங்கத்துக்கு ஒரு பைசா கூட வரி கட்ட தேவையில்ல. ஆனா 97% இருந்த இந்த 3வது எஸ்டேட் தான் எல்லா வரியையும் சுமந்துச்சு. இந்த கார்ட்டூன் அந்த நிலைமையை ரொம்ப அழகாக சொல்லுது இல்லையா? பாருங்க, ஒரு விவசாயி ஒரு பிரபுவையும் மதகுருவையும் தன்னோட முதுகுல தூக்கிட்டு இருக்காரு. கீழே என்ன எழுதியிருக்கு பாருங்க. பிரபு ஒரு சிலந்தி, விவசாயி ஒரு ஒரே ஒரு படம். ஆனா 3வது எஸ்டேட்டோட மொத்த கஷ்டத்தையும் இது சொல்லுது. ஒரு பக்கம் சமூக அநீதி தீயா எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் நாட்டோட பொருளாதாரம் படும் மோசமா இருந்து அந்த நெருப்புல எண்ணெய ஊத்துச்சு. இதுதான் நம்ம புயலோட 2வது முக்கியமான காரணம், கடனும் பசியும். 16ஆம் லூயி ராஜா ஆனப்போ பிரான்ஸோட கடன் ஏற்கனவே 2 பில்லியன் லீவரேகளை தாண்டிடுச்சு. சில நிதி அமைச்சர்கள் சீர்திருத்தம் கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க. ஆனா பிரபுக்கள் அதை தடுத்துட்டாங்க. இதுக்கு மேல அமெரிக்க சுதந்திர போர்ல பிரான்ஸ் உதவி செஞ்சதால கடன் இன்னும் அதிகமாச்சு. இந்த நம்பரை பாருங்க, இது இன்னும் ஷாக்கிங்கா இருக்கும். அரசாங்கத்துக்கு கடன் கொடுத்தவங்க 10% வரைக்கும் வட்டி கேட்டாங்க. யோசிச்சு பாருங்க. இதனால கவர்மெண்டோட பட்ஜெட்ல பெரும் பகுதி வட்டி கட்டுறதுக்கே போயிடுச்சு. கடன் மேல கடன் ஏறிட்டே இருந்துச்சு. சரி, இந்த பொருளாதார வீழ்ச்சியோட நேரடி பாதிப்பு என்ன? அதுதான் வாழ்வாதார நெருக்கடி. சிம்பிளா சொல்லணும்னா, மக்களோட அன்றாட வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடுச்சு. இந்த நெருக்கடி எப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போச்சுன்னு பாருங்க. முதல்ல அறுவடை சரியில்லை, அதனால தானியத்துக்கு பற்றாக்குறை வருது. பிரான்ஸோட முக்கிய உணவான ரொட்டியோட விலை ராக்கெட் வேகத்துல ஏறுது. கடைசியா ஏழை மக்களால அதை வாங்க முடியல. இதனால பசி, பட்டினி சாவு, அப்புறம் சாப்பாட்டுக்காகவே கலவரம், இப்படி நிலைமை ரொம்ப மோசமாச்சு. மக்கள் கிட்ட கோபம் இருந்துச்சு, பஸ்ஸே இருந்துச்சு, விரக்தி இருந்துச்சு. ஆனா ஒரு புரட்சி வெடிக்கிறதுக்கு வெறும் கோபம் மட்டும் பத்தாது. அதுக்கு ஒரு ஐடியாலஜி வேணும், ஒரு திசை வேணும் இல்லையா? அந்த தீப்பொடிய கொடுத்ததுதான் அறிவொளி கால தத்துவங்கள். இதுதான் இந்த புயலோட 3வது ரொம்ப முக்கியமான மூலப்பொருள். பழைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ராஜாங்கிறவரு கடவுளோட பிரதிநிதி. அவர் சொல்றத கேள்வி கேட்கவே கூடாது. 14ஆம் லூயி சொன்னதா சொல்லப்படுற இந்த நானே அரசுன்ற வாக்கியம் அந்த மனப்பான்மையோட உச்சம். ஆனா ரூசோ மாதிரியான சிந்தனையாளர்கள் ஒரு புரட்சிகரமான ஐடியாவை முன்னாடி வச்சாங்க. அதுதான் சமூக ஒப்பந்தம். இந்த ஸ்லைட்ல பாருங்க, அந்த வித்தியாசம் நல்லா தெரியுது. ஆட்சி அதிகாரம் கடவுள்கிட்ட இருந்து வரல, மக்கள் கிட்ட இருந்து தான் வருது. அதனால ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பதில் சொல்லியே ஆகணுங்கிற இந்த சிந்தனை உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. ஜான் லாக், ரூசோ, மாண்டெஸ்கியூ இவங்களோட கருத்துக்கள் பிரான்ஸ் முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. சலூன்கள்லயும் காஃபி கடைகள்லயும் அவங்க புத்தகங்களை பத்தி விவாதம் நடந்துச்சு. இதனால மக்களுக்கு தங்களோட கஷ்டங்களுக்கு பின்னாடி ஒரு தத்துவவார்த்த காரணம் இருக்குன்னு புரிய ஆரம்பிச்சுது.
இப்ப பாருங்க, புயலுக்கான எல்லா விஷயங்களும் ரெடியா இருக்கு. சமூக பிளவு, பொருளாதார நெருக்கடி, புது புது சிந்தனைகள். 1789ல இந்த மூணும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய வெடிப்பா மாறுச்சு. கடன் பிரச்சனைய சமாளிக்க 16ஆம் லூயிக்கு வரி போட்டே ஆகணுங்கிற நிலைமை. ஆனா பழைய சட்டப்படி அவரால தனியா வரி விதிக்க முடியாது. அதனால கிட்டத்தட்ட 175 வருஷத்துக்கு அப்புறம் முறையா அந்த எஸ்டேட்ஸ் ஜெனரல் கூட்டத்தை கூட்ட வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. இந்த டைம்லைனை பாருங்க, விஷயங்கள் எவ்ளோ வேகமா நடந்துச்சுன்னு புரியும். மே மாசம் மீட்டிங் ஆரம்பிக்குது. ஆனா ஓட்டுரிமை பிரச்சனையால ஜூன் மாசம் 3வது எஸ்டேட்டை தங்களையே தேசிய சட்டமன்றம்னு அறிவிச்சுக்கிறாங்க. ஜூலைல பாஸ்டியல் ஜெயில உடைக்கிறாங்க. ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள பல 100 வருஷமா இருந்த நிலப்பிரபுத்துவ முறையையே ஒழிச்சு கட்டுறாங்க. எல்லாம் சில மாசத்துல நடந்து முடிஞ்சிடுச்சு. இந்த புரட்சி பாரிஸோட மட்டும் நிக்கல. பெரும் அச்சம்னு சொல்லப்படுற ஒரு பீதி கிராமங்கள் வரைக்கும் பரவுச்சு. பிரபுக்கள் நம்மள தாக்க வருவாங்கங்கிற வதந்தியால விவசாயிகள் முந்திக்கிட்டு பிரபுக்களோட கோட்டைகளையும் பண்ணைகளையும் தாக்க ஆரம்பிச்சாங்க. பிரெஞ்சு புரட்சிங்கிறது வெறும் பிரான்ஸ்ல நடந்த ஒரு நிகழ்வு மட்டும் இல்ல, அதோட விளைவுகள் உலகம் முழுசும் எதிரொலிச்சது. அது அரசியலுக்கே ஒரு புது மொழியையும் புது கொள்கைகளையும் கொடுத்துச்சு. இந்த புரட்சியோட மரபு என்னன்னு பார்க்கலாம். பிரான்ஸ்ல முடியாட்சிக்கு ஒரு முடிவு கட்டுனாங்க. பிறப்பால வர்ற சலுகைகள் ஒழிக்கப்பட்டுச்சு. ரொம்ப முக்கியமா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்ங்கிற வார்த்தைகள் ஒரு புது யுகத்தோட கொள்கைகளா மாறுச்சு. இந்த புரட்சியோட தாக்கம் ஐரோப்பாவோட நிக்கல. இந்த சுதந்திரம், சமத்துவம்ங்கிற ஐடியாக்கள் இந்தியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கான்னு பல நாடுகள்ல காலனித்துவத்துக்கு எதிரான போராட்டங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. நம்ம இந்தியால திப்பு சுல்தான் கூட இதுல ஆர்வம் காட்டினதா வரலாறு சொல்லுது. அப்போ சமூக, பொருளாதார தத்துவவார்த்த காரணிகள் இது எல்லாமே ஒன்னா சேர்ந்தப்போதான் பிரெஞ்சு புரட்சிங்கிற அந்த பெரிய புயல் உருவாச்சு. அது உலகத்தையே மாத்திடுச்சு. இன்னிக்கும் பல நாடுகளோட அரசியல் அமைப்புல, குறிப்பா நம்ம இந்திய அரசியலமைப்போட முகவுரையில கூட அதோட தாக்கத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனா இது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா? ஒரு சிஸ்டம் அடிப்படையிலேயே அநியாயமா இருக்கும்போது புரட்சி மட்டும்தான் அதுக்கு ஒரே வழியா, இல்ல சீர்திருத்தங்கள் மூலமா அதை மாத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க.